வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அபூர்வ மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடிய மங்குஸ்தான் பழத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மங்குஸ்தான் பழமா, அப்படி ஒரு பழம் இருக்குதா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் இதை கேள்வி கூட பட்டிருக்கலாம். இந்த பழம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அதிகம் விளையும் பழமாக இருக்குது. குறிப்பாக இந்தியாவின் குறிப்பிட்ட மாநிலங்களில் நிலவும் சீதோஷ்ண நிலையில் கூட இந்த பழங்கள் வளரக்கூடியது. பல்வேறு அபூர்வ மருத்துவ குணங்களை கொண்டிருக்கும் மங்குஸ்தான் பழத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இந்த பழம் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. மங்குஸ்தான் பழத்தில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் சி சக்தி நமது உடலில் சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் நமது உடலோட நோய் எதிர்ப்பு திறன் வலுவோடு இருக்கும். உடலை வெளியிலேருந்து தாக்க வரும் நோய் நுண்கிருமிகளை எதிர்த்து போராட முடியுது. அதனால் எல்லா வயதினரும் மங்குஸ்தான் பழங்களை அடிக்கடி சாப்பிட்றது மிகவும் நல்லது. அடுத்ததாக உடல் எடையை அதிகரிக்கவும் இது பயன்படுது. நவீன மருத்துவ அளவுகோலின்படி ஒவ்வொரு மனிதரும் அவங்களோட உடல் உயரத்திற்கு ஏற்ற அளவிட உடல் எடை பெற்றிருக்கணும். ஒரு சிலர் சராசரி உடல் எடைக்கு கீழே இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க சீக்கிரம் உடல் எடையை கூட்ட அடிக்கடி மங்குஸ்தான் பழங்களை சாப்பிடணும். இதில் இருக்கிற சத்துக்கள் உடல் எடையை அதிகரிக்க உதவுது. அடுத்ததாக இதய பிரச்சனைகளுக்கும் இது தீர்வளிக்குது. நமது உடலில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய உறுப்புகளை ஒன்று தான் இதயம். உடலோட அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை பாய்ச்சும் பணியை செய்யும் இதயம் ஆரோக்கியமாக இருக்க மங்குஸ்தான் பழங்களை அவ்வப்போது சாப்பிடணும். இதில் உள்ள ஒமேகா 6 வேதிப்பொருள் இதயத்தை வலுப்படுத்தும் சக்தி கொண்டதாக இருக்குது. அடுத்ததாக வயிறு நலம் மற்றும் செரிமான சக்தி. மங்குஸ்தான் பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இந்த மங்குஸ்தான் பழங்களை அதிகம் சாப்பிடுபவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் நீங்கும். வயிற்றில் உணவை செரிமானிக்க உதவும் ஜீரண அமிலங்களோட உற்பத்தியை தூண்டும் திறன் இந்த பழத்துக்கு உண்டு. குடலில் ஏற்படும் நோய்களை போக்கி குடல்களின் நலன் மற்றும் சீரான இயக்கத்திற்கும் மங்குஸ்தான் பழம் பேருதவி புரியுது. அடுத்ததாக மலச்சிக்கல் பிரச்சனை. உணவுகளை சாப்பிட்ட பின்பு சரியான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால இரவில் நெடுநேரம் கண் விழித்து இருக்கிறது, சாப்பிட்டதுக்கேற்ற உடல் உடைப்பு இல்லாமல் இருப்பது போன்ற காரணங்களால் மலச்சிக்கல் ஏற்படலாம். மங்குஸ்தான பழங்களாவோ அப்படி இல்லைன்னா ஜூஸாக சாப்பிட்டு வர்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். அடுத்ததாக மூலநோய். மூலம் நோய் நாட்பட்ட மலச்சிக்கல் மற்றும் உஷ்ணம் நிறைந்த சூழல்களில் அதிகம் இருப்பதாலும் உடலோட வெப்பத்தை அதிகப்படுத்தும் உணவுப் பொருட்களை அதிகம் உண்பதாலும் ஏற்படுது. மூல நோய்களில் பல வகைகள் உண்டு. எந்த வகை மூல நோயாக இருந்தாலும் மங்குஸ்தான் பழங்கள் மற்றும் அதோட ஜூஸ் அதிகம் சாப்பிட்டு வந்தோம்னா மூலம் விரைவில் குணமாகும். அடுத்ததாக கொலஸ்ட்ரால். உடலில் நன்மை பயக்கும் கொழுப்புகள் அளவுக்கு அதிகமாக சேர்ந்து விடுவதை கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையை போக்க மங்குஸ்தான் பழங்களை அடிக்கடி சாப்பிட்றது நல்லது. இதில் உள்ள பெக்டின் அப்படிங்கிற நார்ச்சத்து பொருள் உடலில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்புகளை கரைச்சி கொலஸ்ட்ரால் அளவை சமப்படுத்துது. அடுத்ததாக கல்லீரல். மது பழக்கம் கொண்டவர்கள் அதிக அளவில் மதுவை அருந்துவதால் சில சமயங்களில் அவங்களுக்கு கல்லீரலில் வீக்கம் ஏற்பட்டுவிடும். இந்த கல்லீரல் வீக்கத்தை போக்கவும் அதில் சேர்ந்திருக்க நச்சுக்களை நீக்கவும் தினமும் மங்குஸ்தான் பழங்களை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் வீக்கம் குணமாகும். கல்லீரலில் சேர்ந்திருக்கும் போதைப் பொருட்களோட நச்சுக்களையும் நீக்கும். உடல் உள்ளுறுப்புகள் வீக்கம் குறைக்கவும் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் வயதாவதை நிதானப்படுத்தவும் தோள்களோட சுருக்கத்தை குறைக்கவும் பாக்டீரியா வைரஸ்க்கு எதிர்ப்பாகவும் மங்குஸ்தான் பயன்படுது. சீதபேதி இரத்த கழிச்சல் உள்ளவங்களுக்கு மங்குஸ்தான் பழத்தோட மேல் தோலை சுட்டு அப்படி இல்லைன்னா பச்சையாவோ அரைச்சி அதோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் சீதபேதி உடனே குணமாகும். உடல் சூட்டை தணித்து தேகத்தை சமநிலையில் வச்சிருக்கும். இதனால தான் குற்றாலம் போன்ற நீர் அருவிகள் நிறைந்த கோடை மலை வாஸ்த ஸ்தலங்களில் மங்குஸ்தான் பழம் விற்கப்படுது. வயிற்று வலியை குணப்படுத்தும் தன்மை இதற்கு உண்டு. கண்ணெரிச்சலை போக்க கம்ப்யூட்டரில் வேலை செய்பவர்கள் பொதுவாக கண்கள் வறட்சி அடைந்து கண்ணெரிச்சலை உண்டாக்கும். இதனால் சிலருக்கு தலைவலி கழுத்து வலி அப்படிங்கிற வலிக்கு உள்ளாவாங்க. இவர்கள் மங்குஸ்தான் பழம் சாப்பிட்டு வந்தோம்னா கண் எரிச்சல் நீங்கி கண் நரம்புகள் புத்துணர்வு பெறும்.
அடுத்ததாக வயிற்றில் புண் இருந்தால் வாயில் புண் ஏற்படும். இதனால் வாய் துர்நாற்றம் வீசும். உண்ணும் உணவுப் பொருட்கள் பல் இடுக்குகளை தங்கி விடுது. இதனால் உண்டாகும் கிருமிகளால் வாய் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். மங்குஸ்தான் பழங்களை நன்கு சுவைத்து சாப்பிட்டு அல்லது அதோட தோலை காய வச்சு பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வாய் துர்நாற்றம் நீங்கும். பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு குறைக்க மங்குஸ்தான் பழம் உதவுது. எளிதில் கிடைக்கும் காலங்களில் மங்குஸ்தான் பழத்தை வாங்கி சாப்பிட்றது நல்லது. மங்குஸ்தான் பழத்தோட தோலை காய வச்சு பொடி செய்து பாலில் கலந்து மங்குஸ்தான் டீ செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா அதிக இரத்தப்போக்கு குறையும். சிறுநீர் நன்கு வெளியேறினால்தான் உடலில் தங்கியுள்ள தேவையற்ற அசுத்த நீர் வெளியேறும். சிறுநீர் நன்கு வெளியேற மங்குஸ்தான் பழம் சிறந்த மருந்தாகும். அதோடு மட்டும் இல்லாமல் இருமலையும் தடுக்கும். பிரசவ வலியை குறைக்கும் ஆற்றலும் இந்த மங்குஸ்தான் பழத்துக்கு இருக்குது. அதோட தலைவலியையும் போக்கும், வறட்சியையும் தணிக்கும். மங்குஸ்தான் பழத்தில் நீர்ச்சத்து, கொழுப்பு, புரதம், கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ், இரும்புச்சத்தும் நிறைஞ்சிருக்கு. மங்குஸ்தான் பழத்தில் மட்டும் மருத்துவ குணங்கள் இல்லை, அதோட தோலுலையும் இருக்கு. இதோட தோலை பக்குவமாக ஈரப்பதம் ஏற்படாமல் வெயிலில் உலர வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த பொடியை சிறிதளவு தேன், எலுமிச்சை சாறு கலந்து குடித்து வந்தோம்னா முகத்தில் உள்ள சுருக்கங்கள் போய் இளமை துள்ளும். இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த மங்குஸ்தானை வாங்கி எல்லாரும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.